ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான வெங்காயத்தாள் பொரியல். வெங்காயத்தாளை வாங்கி நல்லா இந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. ஈரம் இல்லாத மாதிரி நல்லா அதை உதறிட்டு கொஞ்சம் உணர வச்சுக்கோங்க. வெங்காயத்தாளை சின்ன சின்னதாக டைனியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் பல்ப் மாதிரி இருக்க வெங்காயத்தையும் தனியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் நறுக்கி வச்சுக்கணும். ஒரு அரை மூடி தேங்காய் பூ துருவி ரெடியாக வச்சுக்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, நம்ம நிறையாவே கொஞ்சம் கடலைப்பருப்பு இதுக்கு போட்டு நல்லா ஒரு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் கிள்ளி வச்சுருக்க ஒரு 3-4 காரத்துக்கு தேவையான வரமிளகாவை கிள்ளி போட்டு அதையும் ஒரு கிண்டிடுங்க. நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் இதையும் போட்டு இதில் நல்லா ஒரு வதக்குங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கினா போதும். இது க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கூடவே நம்ம தனியாக நறுக்கி வச்சுருக்க அந்த குட்டி குட்டியான வெங்காயத்தாளிலேருந்து நறுக்கின வெங்காயம் அதையும் போட்டு ஒரு வதக்குங்க. கிண்டி விட்டால் போதும். இது கூட இப்போ நல்லா டைனியாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தாள் இதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா கிண்டிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை கிண்டி விட்டுட்டு, இதில் ஈரமே இருக்கக்கூடாதுங்க. ஈரமாக இருந்தால் அது வெந்த மாதிரி டேஸ்ட் நல்லாவே இருக்காது. இது வதங்கினா தான் நல்லாயிருக்கும். ஒரு 4 மினிட்ஸ்லேயே இது நல்லா குக் ஆகிடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் பூவையும் இதில் போட்டு நல்லா ஒரு கிண்டு